என்னுடைய பெயர் கந்தசாமி. நான் வெள்ளிவாங்க தொகுதியை சேர்ந்தவர். மத்திய சென்னை வேட்பாளராக வந்து நான் இந்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறேன். என்ன சின்னத்துல போட்டியிடுறீங்க? கேமரா சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. தனியாக இருந்து மக்களை பார்க்கறது வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் சேர்ந்து பார்க்கறத விட தனியாக மக்களை சேர்ந்து மக்களோட என்ன ஓட்டங்களையும் நான் வந்து பார்க்க முடியுது. அவரோட சிந்தனைகளை நம்ம பார்க்க முடியுது. அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்ற கட்சிகள்லாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ 100 பேர் 200 பேர் 300 பேர் அப்படி வந்து வேட்பாளரை வந்து பெரிய பிரச்சார வாகனத்தெல்லாம் ஏற்றி அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க தனி மனிதரா வந்து உங்களோட சின்னத்தையும் நான் வந்து எளிமையா செய்யணும்னு பாக்குறேன். அதாவது செலவுகளை குறைக்கணும். மக்களுக்கு யாருக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. ஒரு பிரச்சாரம் பண்ண வரோம் அப்படின்னாக்கா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம யார் எதை வேணாலும் செய்யலாம். ஆனா இடையூறு பண்ணி ஒரு பிரச்சாரம் பண்ணி அது வந்து சாதாரண வேலையும் கிடையாதுங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மத்திய சென்னையை பொறுத்த மட்டும் எல்லா இடங்கள்லயும் வந்து தண்ணி அதிகமா நிக்குது. இதுவரை நிறைய ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க. ஆனா இதுவரையும் வந்து அது யாரும் ஒன்றும் செய்யலைங்க. கேட்ட மேயர் ஒரு பக்கம் சொல்றாங்க 90% முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வர அடுத்து ஒரு மேயர் சொல்லக்கூடிய ஒரு மந்திரி வர்றாரு சேகர் பாபுன்றவர். அவரு என்ன சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சொல்லி. மழைநீர் கால்வாய் இதுவரை முடிஞ்ச மாதிரி இல்லை. அதுக்கு தகுந்தப்ப மா சுப்பிரமணியம் அவர்களும் அதே தான் சொன்னாரு. சரி பரவாயில்ல, அவர் நான் சொல்றேன் முடிச்சு மக்கள் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. செய்யாத ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா சொல்லுது தவறு. மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்கு அதை செய்யணும். ரெண்டாவது அத்தியாவசியமான பொருட்கள் வந்து மலிவு விலை கிடைக்கணும், விலை ஏறக்கூடாது. காசு கொடுத்து ஓட்டு போறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. காசு கொடுக்காம ஓட்டு மக்கள் வந்து 100% வாக்களிக்கணும், நோட்டாவுக்கு போடக்கூடாது. இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் சொல்லக்கூடிய செய்யறது மக்களுக்கு போய் சேரணும்ன்றது என்னுடைய எண்ணம். அந்த வகையில நீங்க பிரச்சாரத்துக்கு போற இடத்துல என்ன சொல்றாங்க மக்கள் உங்கள்கிட்ட வந்து? யார் யாருக்கும் நாங்கள் ஓட்டு போடுறோம், நோட்டாவுக்கு போறோம், அவங்களுக்கே போடுறோம் சொல்லி சொல்றாங்க. இது எனக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு. எனக்கு இது வந்து மிக சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க போட்டியிடுற தொகுதியில வந்து பெரிய கட்சிகள் வந்து ஒவ்வொன்றுமே திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், நாம் தமிழர், இப்படி பாஜக, இப்படி ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் இருக்கும்போது ஒரு சுயேட்சை வேட்பாளரா நீங்க நிக்கிறீங்க. ஆமா, எந்த வகையில தேர்தல் களத்துல வந்து ஒரு பெரிய மாற்றமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியிலையும் சரி, அது தேர்தல் களத்திலையும் அந்த தேர்தல் களத்தில வந்து ஒரு கணிசமான வாக்கு என்னால வாங்க முடியும். ஜெயிப்பதோட கணிசமான வாக்கு என்னால் வாங்க முடியும். இதனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. ஆனா அது என்ன மாதிரி அவங்க இன்னும் என்ன ஓட்டங்கள் தான் தெரியும். வாக்குகளை பிரிக்கிறது தான் என்ன அப்படின்றீங்க? அப்படி கிடையாது. கணிசமான ஓட்டு நான் வாங்க முடியும். நான் கணிசமான ஓட்டு நான் ஜெயிச்சிட்டேன். பிரிக்கிற எண்ணம் இல்லை, கணிசமான ஓட்டு வாங்கினல இந்த தொகுதியில நான் ஒரு வேட்பாளர் ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்குது. இதுதான் நீங்க தேர்தல் களத்தில் நிற்கிற முதல் கரமா? இல்லைங்க, இது 5வது முறை. இதுக்கு முன்னாடி நான் வந்து கவுன்சில் எலெக்ஷன் பார்த்திருக்கேன், அப்புறம் மேயர் பார்த்திருக்கேன், 2-3 முறை எம்எல்ஏ கேண்டிடேட்டா பார்த்திருக்கேன், இப்போ நான் எம்பியா பாக்குறேன். தொடர்ந்து இதுல எதுலயாவது வின் பண்றதுக்காக அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்திருக்காங்க? வாய்ப்புகள் மக்களுக்கு தொடர்ந்து போட்டிடுற. அதான் சொல்றேன், மக்களுக்கு இப்போ வந்து சொல்லக்கூடிய சொற்கள் போய் சேரணும். நம்ம என்ன கருத்து சொல்றோம் வந்து இது ஆட்சியாளர்களும் சேரணும், மக்களுக்கும் சேரணும். இதை பார்த்து அவங்க செய்தாங்க அப்படின்னா அதே ஒரு மன நிறைவு. 5வது முறையா தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்க. ஆமா, தொடர்ந்து பல முறை தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து இது வெற்றிக்கான ஒரு ஏணிப்படி தான். இது நானே வந்து ஏத்துக்கிறேன். தோல்வியை கண்டு பயம் கிடையாது. ஒரு மாணவன் பரீட்சை எழுதுறான் அப்படின்னாக்கா பரீட்சை எழுதும்போது ஃபெயில் ஆயிட்டானாக்கா அடுத்த அட்டெம்ப்ட் பண்றோம். அது மாதிரி தான் இதுவும். சின்னத்தை எப்படி பாக்குறீங்க? கேமரா சின்னத்தை வந்து இது வந்து என்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது புகைப்பட கருவி மாதிரி என்னுடைய கண்ணு. நான் பாக்குற மக்களோட எண்ண ஓட்டங்கள் நமக்கு தெரியுது, அது கண்ணுக்கு தெரியுது. அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போறேன்னு இருக்காங்க. இது எனக்கு சாத்தியமா இருக்கு. வயது எத்தனை? எனக்கு வயது இப்போது 60. 60 வயதுல இந்த வெயிலையும் வந்து பிரச்சாரம் பண்ணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து எதனால, எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை வந்து பொதுமக்கள்? நாமினேஷன் பண்ணியாச்சு. நாமினேஷன் பண்ணிட்டு வீட்டில் தூங்கக்கூடாது. அதாவது பரீட்சைக்கு எழுத வந்தாச்சு. வந்துட்ட பிறகு வெயில் மழைன்னு பார்த்தா அப்படின்னாக்க பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிடுவோம். பரீட்சையில் பாஸ் ஆகணும் எண்ணத்தில் தான் நான் இப்போ வந்து நேரங்காலம் பார்க்காம நான் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா 24x7 எந்த நேரமா நான் வந்து இறங்கி கலப்பணை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கு. எனக்கு தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து என்னுடைய பணி, ஆமா, என்னுடைய பணி தொடரும்.